தேவன் இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தை இந்த ஜீவனை நமக்கு தந்திருக்கிறார். நாம் ஏற்றுக்கொள்ள தடையான காரியங்கள் இருந்தால் இன்றைக்கே நாம் ஒரு பிரதிக்கு நடப்போம். உலகத்தில் உள்ள காரியம் அல்ல, தேவனுடைய வார்த்தை, தேவனுடைய சித்தம். அதை நாம் நிறைவேற்றி தேவனை இயேசு கிறிஸ்துவுக்குள்ளே அடக்க ஆராதனை செய்து கிறிஸ்துவின் நாமத்தில் அடக்க ஆராதனை செய்து நீங்கள் காத்திருங்கள். வேத வசனத்தை மாற்றக்கூடாது. வெளிப்படுத்தல் விசேஷம் 22ஆம் அதிகாரம் 18-19 என்ன சொல்லுகிறது என்று பாருங்கள். இன்றைக்கு வேத வசனங்களை புரட்டி இந்த மக்கள் ஒரு இருளுக்குள்ளே இருக்காமல் நாங்கள் வெளிச்சத்துக்குள்ளே வரவும். இந்த புஸ்தகத்தில் தீர்க்க தரிசன வசனங்களை கேட்கிற யாவருக்கு நான் சாட்சியாக எச்சரிக்கிறதாவது, ஒருவன் இவர்களோடு எதையாலும் கூட்டினால் இந்த புஸ்தகத்தில் எழுதியிருக்கிற வாதங்களை தேவன் அவன் மேல் கூட்டுவார். ஒருவன் இந்த தீர்க்க தரிசன புத்தகத்தின் வசனங்களிலிருந்து எதையாலும் எடுத்து போட்டால் ஜீவ புஸ்தகத்திலிருந்தும் பரிசுத்த நகரத்திலிருந்தும் இந்த புத்தகத்தில் எழுதப்பட்டவர்களிருந்தும் அவனுடைய பங்கை தேவன் எடுத்து போடுவார். பங்கை எடுப்பார், வாதைகளை கூட்டுவார். உங்களுடைய ஜீவ புஸ்தகத்தில் உங்களுடைய நாமங்கள் இருக்கிறது. ஏனென்றால் ஜீவ புஸ்தகம் ஒன்று இருக்கிறது, அந்த புத்தகத்திலே நாமங்கள் இருக்கிறது. வருக வருக என வரவேற்கின்றேன், ஐயாவும் பாதம் அமர்கிறேன். வருக வருக என வரவேற்கின்றேன், ஐயாவும் பாதம் அமர்கிறேன். பாவியை மீட்க பூமிக்கு வந்த நாதா உம்மை நான் துதிக்கிறேன். பாவியை மீட்க பூமிக்கு வந்த நாதா உம்மை நான் துதிக்கிறேன்.